அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில, குறிப்பாக தூய்மை பணியை அவுட் சோர்சிங் செய்கிற ஒரு பிரச்சனை மதுரையினுடைய மாநகராட்சியில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு தூய்மை பணியை அவுட் சோர்சிங் செஞ்சதுனால கடந்த 2 வருஷம் மதுரை மாநகராட்சி பெரும்பாடுபட்டு இருக்கு. அனைத்து தெருக்களிலும் குப்பைகள் நிரம்பி இருக்கிறது. அதற்கு பல முறை மார்க்சிஸ்ட் கட்சியால் போராடிட்டோம். அந்த தொழிற்சங்கங்கள் சிஐடியு விசிகா தொழிற்சங்கங்கள் போராடி இருக்கு. அவர்களால் எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. அதிகாரிகளின் கைகள் அனைத்தும் கட்டப்பட்டிருந்தது. கடந்த காலத்திலும் கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுதும் இந்த ஆய்வு கூட்டம் நடக்கிற வரைக்கும் கட்டப்பட்டு தான் இருக்கு. அதற்கு காரணம் அந்த விதிகளே அப்படிதான், அந்த ஒப்பந்தமே அப்படிதான். அந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற அந்த நிறுவனத்துக்கு எதிராக எந்த மாநகராட்சியாலும் எதுவும் செய்ய முடியாது. மாநகராட்சி ஆணையர் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தை தலைமையகம் அங்க ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். எனவே நான் மேல செக்ரட்டரியேட்ல கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்துட்டேன், உன்னுடைய பேச்சுக்கு நான் ஏன் கேட்கணும் என்பதை போலத்தான் அந்த அமைப்பினுடைய செயல்பாடு இருக்கிறது. அதனுடைய கோரமான ஒரு விளைவுதான் ஒரு நாளைக்கு 916 டன் குப்பையை அள்ளி கொண்டு போய் வெள்ளக்கல்ல போடணும். அதற்கு பதிலாக ஒரு நாளொன்றுக்கு 100 டன்னுக்கு மேல் மண்ணை அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு குப்பையை போட்டுட்டோம் கணக்கு காட்டுறாங்க என்ற குற்றச்சாட்டு கடந்த ஜனவரி மாதமே நான் எழுப்பினேன். அதன் மீது எந்த நடவடிக்கை இல்லை. எனவே தனியார் மயமாக்கல் விஷயத்தில் கடந்த காலத்தினுடைய அதிகாரிகளின் கைகளும் கட்டப்பட்டிருந்தது, இப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் நீக்க வேண்டும். இதற்கு ஒரே விஷயம் என்பது, தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் தொகையில் சுமார் 5 கோடி பேர் நகரங்களிலே வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நகரங்களினுடைய தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அரசாணை என்பது மிக மிக மோசமானது. அது 21 தனியார் நிறுவனங்களினுடைய லாபத்திற்காக, கொள்ளை லாபத்துக்காக 5 கோடி மக்களினுடைய நலவாழ்வு பலியாக கூடாது என்பதுதான் எங்கள் கருத்து. இந்த பிரச்சனையில் நான் சொன்ன விஷயத்தை பொது பிரச்சனையாக மாற்றி செய்தி வெளியிட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நேற்றே அதுக்கான அறிக்கையை விடுத்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நான் தான் தெளிவா சொல்றேன். அதாவது 2 விஷயங்க. கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் அதை மீறி செயல்படுகிறவர்கள் தான் நேர்மையான அதிகாரிகள். அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகள் கடந்த காலத்திலும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். எனவே பொத்தாம்பதுவாலா அப்படி சொல்லல. அவுட் சோர்சிங் விஷயத்தில், தனியார் மயல் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கிற விஷயத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் எந்த அதிகாரியாலும் அந்த ஒப்பந்தத்தில் குறுக்கீடு செய்ய முடியாது. தினசரி 100 டன் மண்ணள்ளி போட்டுக்கிறோம், அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி 6 மாசமா சொல்லி கொடுக்கிறோம். ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? ஏன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியல? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இந்த கேள்வியை அன்றைக்கும் கேட்டோம், இன்னைக்கும் கேட்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் மிகப்பெரிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்த இருக்கு. எங்களுக்கு தேவை மதுரையினுடைய நலன், மக்களின் நலன் தான். அதுல சமரசத்துக்கு இடமே கிடையாது. நன்றி, வணக்கம்.